சித்தனும் சிவனும் ஒன்றா? சித்தனும் சிவனும் வேறு வேறு இல்லையா? மனிதனும் சித்தனும் வேறு வேறு இல்லையா? மனித பிறவி இல்லையெனில் சித்த சிவத்தை அறிய இயலாது. கர்மத்தின் சுழற்சியால் மனிதனாக பிறக்கிறான். பிறந்ததின் பயனாக தான தர்மங்கள் செய்கிறான். தான தர்மத்தின் பயனாக தீயை வளர்க்கிறான். பக்தியின் முற்றாக யோகத்தை வளர்க்கிறான். யோகத்தின் முடிவின் ஞானத்தை வளர்க்கிறான். ஞானத்தின் உச்சம் சித்தனும் ஆகிறான். சித்தத்தை அறிந்து கடைசியில் சிவனும் ஆகிறான். ஆகவே மனித பிறவி இல்லாமல் ஈசனை அடைய இயலவே இயலாதாம். இந்த மனித பிறவியை வீண் செய்யலாமா? ஈசனை அறிந்து அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதைவிட இன்பம் எதிலும் இல்லை என்கிறார்கள் அடியார்கள். சொல் செயல் இரண்டிலும் ஈசனை நிலை நிறுத்தி பின் அவனே உன்னில் நிலையாக வந்து நிலை கொண்டு விடுவான் என்றும் கூறுகிறார்கள் அடியார்கள். ஆகவே சித்தனும் சிவனும் வேறு வேறு இல்லை என்பதே நிதர்சனம்.